மன அழுத்தம் உள்ளவங்க, ஆங்ஷியஸா இருக்கிறவங்க, ஸ்ட்ரெஸ்டா இருப்பாங்க. அவங்க வாழ்க்கையில டென்ஷன், அப்புறம் கவலை, அப்புறம் மனநோய் இதெல்லாம் தொடர்ந்து இருக்கும். அது சில நேரங்கள்ல வெளிப்படும், வெளிப்படையாவும் தெரியும். இன்னும் சொல்லப்போனா, இது உங்களுக்கு ஒரு நல்ல செய்தின்றதே கிடையாது. உங்க மன அழுத்தம் ஒரு நாளைக்கு 2, 3 மணி நேரம் தான் வெளிய தெரியுது. மீதி நேரம் எல்லாம் மறைஞ்சிருக்கும். இது ஒண்ணும் நல்ல செய்தி கிடையாது. இத இப்படி புரிஞ்சுக்கோங்க. ஒருவேளை உங்க மன அழுத்தம் 24 மணி நேரமும் இருந்திருந்தா, நீங்க அதிலிருந்து விடுதலை அடைஞ்சிருக்கலாம். உங்க மன அழுத்தம் அப்படியே மாறாம இருக்க காரணம் என்னன்னா, அது சுமார் 18லிருந்து 20 மணி நேரம் மறைஞ்சு இருக்கும். ஒருவேளை அது 24 மணி நேரமும் வெளிப்படையா தெரிஞ்சா, நீங்க அதிலிருந்து விடுதலையா இருப்பீங்க. ஏன்னா விடுதலை அடையாம வாழ முடியாது. சொல்றது புரியுதுங்களா? நாம தவறான வாழ்க்கைய வாழ்றதுக்கான காரணமே, இந்த ஜென்மத்தில தவறான வாழ்க்கையோட பலன நாம தொடர்ந்து அனுபவிக்கிறதில்ல. ஒருவேளை அப்படி ஒரு சிஸ்டம் இருந்திருந்தா, அதாவது தவறான வாழ்க்கைய வாழ்றவங்களுக்கு, தன்னோட தவறுக்கு உடனே தண்டனை கிடைக்கிறதா இருந்தா, தவறுகள் நடக்கிறதும் முடிவுக்கு வந்துரும். இந்த உலக நாடகமும், இங்க நடக்கிற மாய நிகழ்வுகளும், அனைத்தும் நடக்க காரணமே, தவறு செய்த பிறகும் கூட நமக்கு சுகம் கிடைக்கிறதால தான். இதுதான் உலகத்தின் மைய அச்சாணி. நாலா பக்கமும் உலகம் இதத்தான் சுத்தி சுத்தி வருது. இதுதான் உலகத்தோட ஒத்துமையையே கெடுத்து வச்சிருக்குன்னு சொல்லலாம். ஒரேடியா நாம தப்பு பண்ணிட்டும் கூட, கீழ்த்தரமான செயல செஞ்சிட்டும் கூட, உங்களால மகிழ்ச்சியா இருக்க முடியும். ஒருவேளை தப்பு பண்ணா உடனடியா தண்டனை கிடைச்சிடும்னு தெரிஞ்சா யார் தப்பு செய்வாங்க சொல்லுங்க? ஆனா அப்படி நடக்கிறதில்ல. அப்புறம் நமக்கு இன்னும் பிரம உண்டாகிறதுக்கு இன்னொன்னு கூட இருக்கு. நீங்க சரியான செயல செஞ்சும் கூட கஷ்டப்பட முடியும். ஒருவேளை நல்ல வேலை செஞ்சா கண்டிப்பா மகிழ்ச்சி தான் கிடைக்கும்னு ஒரு வரமுறை இருந்தா, எல்லாரும் சரியான செயல தான் கண்டிப்பா செய்வாங்க. நாம என்ன நினைக்கிறோம், நம்ம செய்கைக்கும், அதன் பலனுக்கும் சம்பந்தமே கிடையாது. நாம கெடுதல் செஞ்சதுக்கு நமக்கு அப்படி என்ன பலன் கிடைச்சிருக்கு? வெகு சிறப்பு. திருடனே பாருங்க இவ்ளோ பணம் கிடைச்சிருக்கு. கெட்ட காரியம் பண்ணா சுகம் கிடைக்குது. மாயை நேரமா மாறி நிக்குது. மாயை காலமா மாறி நிக்குது. நிச்சயமா நீங்க செஞ்ச வேலை மோசமானதுன்னா, அதோட பலனும் கண்டிப்பா மோசமானதா தான் வரும். ஆனா நம்ம அனுபவத்துக்கு வர நேரம் பிடிக்கும். தண்டனை கண்டிப்பா கிடைக்கும். தண்டனை முடிவாயிடுச்சு. எந்த நொடி நீங்க தவறு செஞ்சீங்களோ, அந்த நொடியே தண்டனை முடிவாயிடுச்சு. ஆனா நீங்க அந்த தண்டனைய அனுபவிக்க கால அவகாசம் எடுக்கும். இந்த கால அவகாசம் தான் நம்மள ஏமாத்திடுது. நமக்கு தண்டனையே கிடைக்கலங்கிற மாதிரி இருக்கு. தண்டனை கிடைக்கும், ஆனா கொஞ்சம் பொறுத்து கிடைக்கும். ஒருவேளை நீங்க உணர்ந்துட்டீங்கன்னா, தண்டனை கிடைச்சிருச்சுன்னு சீக்கிரமா புரிஞ்சுக்குவீங்க. எந்த அளவுக்கு மொத்தமான தோல் உள்ளவரா இருக்கீங்களோ, அந்த அளவுக்கு தண்டனை கிடைக்கிறதுல கால தாமதம் ஆகும். ஆனா எரும தோலா இருக்கிறதே தன்னளவுல ஒரு தண்டனை தான். சொல்லுங்க தண்டனை லேட்டா கிடைச்சதா? சீக்கிரமா கிடைச்சதா? சொல்றது புரியுதுங்களா? ம். ஒரே ஒரு அழுத்தம் தான் இருக்கு சென்ட்ரலா. உங்களுக்குள்ள ஒண்ணு உண்மையை நோக்கி போக விரும்புது. அப்புறம் உங்களுக்குள்ள இன்னொன்னு அத போக விட மாட்டேங்குது. இதுக்கு பேரு தான் மன அழுத்தம். உங்களுக்கு இது நல்லாவே தெரியும்ல? மன அழுத்தத்துக்கு, டென்ஷனுக்கு ஒண்ணுக்கொண்ணு எதிரான இரு வேறுபட்ட தாக்கங்கள் தேவைப்படும். இது இல்லாம மன அழுத்தம்னு ஒண்ணு இருக்கவே முடியாதே!
நம்ம எல்லாருக்குள்ளேயும் இந்த 2 தாக்கங்களும் இருக்கு. அதனால தான் நாம எல்லாருமே மன அழுத்தத்தோட வடிவமா இருக்கோம். மன அழுத்தங்கிறது மனிதனின் கட்டாயம். ஏன்னா, வேறுபட்ட பொருட்கள் எதிரெதிர் திசையில அவன இழுக்குது. டென்ஷன் இருந்தே தீரும். ம். எப்படி ஒரு கயிற 2 பக்கமும் பிடிச்சு இழுக்கிற மாதிரி, கயிறுனா கூட பரவால்ல. யோசிச்சு பாருங்க, ஒரு கைய ஒரு பக்கம் இழுக்குறாங்க, இன்னொரு கைய இன்னொரு பக்கம் இழுக்குறாங்க. கைனா கூட பரவால்ல. யோசிச்சு பாருங்க, உங்க மனசு 2ஆ பிரிஞ்சிருச்சுன்னு வைங்க. ஒரு பாதி இந்த பக்கம் போகுது, மறுபாதி அந்த பக்கம் போகுது. அழுத்தம் ஏற்படும்ல. இந்த அழுத்தத்துக்கு பேர் தான் மனிதன். இந்த அழுத்தத்த 2, 3 வழியில நாம போக்கலாம். பலர் செய்றாங்க. அதுக்கு வழி சொல்லட்டுமா? ஒரு வழி ஈஸியானது. அது ரொம்ப சுலபமா இருக்கும். எதுவோ உங்கள உண்மையை நோக்கி ஈர்க்குது. அது உங்கள எங்கேயோ ரொம்ப தூரத்துக்கு கூட்டிட்டு போக நினைக்குது. ம். நீங்க சொல்றீங்க, "இவ்வளவு தூரம் யார் போறது?" நீங்க உங்க வாழ்க்கையில உங்களுக்கு அருகாமையில இருக்கிற பொய்யோட, இங்க எது பந்தப்படுத்தி உங்கள வைக்குதோ, அத நீங்க ஜெயிக்க வைங்க. டென்ஷன்லாம் தூரம் போயிடும். உண்மைக்கும் பொய்க்கும் நடுவுல நடந்த யுத்தத்துல நீங்க பொய்ய ஜெயிக்க வச்சுட்டீங்க. இப்ப எந்த டென்ஷனும் இல்ல. டென்ஷன் ஆகறதுக்கு 2 வேணும். 2ல 1 கதைய முடிச்சுட்டீங்க. இனி டென்ஷனே இல்ல. பொய்ய ஜெயிக்க வைக்கிறது கொஞ்சம் ஈஸி. ஏன்? உண்மை தொலைவுல இருக்கு, பொய் பக்கத்துல இருக்கு. உண்மைய அடைய உழைக்கணும். ஆனா பொறந்ததே பொய்ல தானே. உண்மை நம்பிக்கைக்கு, உண்மை கற்பனைக்கு, உண்மை எதிர்பார்ப்புக்கு, காட்சிக்கு அப்பாற்பட்டது. ஆனா பொய் எதிர்ல இருக்குது. பொய் வெளிப்படையானது. பொய் நிரூபிக்கக்கூடியது. ஆனா உண்மை நிரூபிக்க முடியாதது. பொய்ய ஜெயிக்க வைக்கிறதுக்கு நம்மகிட்ட ஏகப்பட்ட தந்திரங்கள் இருக்கு. ஆனா உண்மை எல்லா தந்திரங்களுக்கும் அப்பாற்பட்டது. பொய்ய ஜெயிக்க வைக்கிறது ரொம்ப ஈஸி. நீங்க பொய்ய ஜெயிக்க வைங்க, டென்ஷன் குறைஞ்சிடும். பல பேர் இந்த வழிய தான் கடைப்பிடிக்கிறாங்க. நீங்களே பார்த்திருப்பீங்கல்ல, இங்க சுத்திட்டு இருக்கிற பல பேர். ஒரு பக்கம் பட்டைய கிளப்பிக்கிட்டு, ஆஹா ஓஹோன்னு ஒரே சிரிப்பு. அப்படியே மகிழ்ச்சி களிப்பில திளைச்ச மாதிரியே இருப்பாங்க. நீங்களே பார்த்திருப்பீங்க. உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த ஆளு ஒரே களிசடையான வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்கான். விளங்காதவன், வீணா போவான்னு நல்லாவே தெரியும். இவனுக்கு உள்ளுக்குள்ள சீல் பிடிச்சு போயிருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ரொம்ப கீழ்த்தனமான வாழ்க்கைய அவன் வாழ்ந்துகிட்டு இருப்பான். ஆனாலும் அவனோட கண்ணும் ரொம்ப சிவந்திருக்கும். அவனோட தோள் மினுமினுக்கும். அடிக்கடி அவன் தொந்திய தடவிட்டு மொக்க போடுவான். பயங்கரமா சிரிப்பான். அவன்கிட்ட வாழ்க்கைக்கான எல்லா வசதிகளும் இருக்கும். ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருப்பான். மத்தவங்களுக்கும் புத்தி சொல்லிக்கிட்டு திரிஞ்சுகிட்டு இருப்பான். ம். இது ஒரு வழி அவன் மகிழ்ச்சியா இருக்கிறதுக்காக. அப்புறம் உங்க வாழ்க்கையில இருந்து உண்மைய முற்றிலுமா அத ஒதுக்கி வச்சிடுங்க. மன அழுத்தம் ஒழிஞ்சே போயிடும். உங்க வாழ்க்கையில இருந்து உண்மைய முற்றிலுமா அப்புறப்படுத்திடுங்க. 1% கூட அதுல உண்மை இருக்கக்கூடாது. வாழ்க்கை முழுசும் பொய்யிலேயே வாழணும். உங்களுக்கு டென்ஷனே இருக்காது. டென்ஷன் குறைக்க இன்னொரு வழிமுறை தகிட தத்தம். என்ன தகிட தத்தம்? டென்ஷன் அதிகமா இருந்தது. ம். 2 பொருட்கள் 2 திசையில உங்கள இழுத்துக்கிட்டு இருந்தது. நீங்க 2க்கும் சரி பாதி குடுத்தீங்க. பாதி இதுக்கு குடுத்தீங்க, பாதி அதுக்கு குடுத்தீங்க. இப்ப டென்ஷன் இருக்காதுல்ல? ஒரு கயிற 2 பக்கமும் இழுக்கும்போது, நடுவுல அந்த கயிற வெட்டி விடுங்க. இந்த முறையையும் சில பேர் பயன்படுத்துறாங்க. இது ஒரு ஏமாத்து வேல. எப்படி? அவங்க பாதி உண்மையா இருப்பாங்க, பாதி பொய்யா இருப்பாங்க. காலையில சீக்கிரமா எந்திரிச்சு தியானம் பண்ணுவாங்க, கிரியா செய்வாங்க, இன்னும் பலவிதமான தகிட தத்தமும் செய்வாங்க. அதுக்கப்புறம் அவங்க வெளிய கடைவீதிக்கு போய் எல்லா விதமான கேப்மாரித்தனமும் செய்வாங்க. நவராத்திரி வந்தா நாங்க ஐய்யயோ! சிக்கன், மட்டன்லாம் சாப்பிட மாட்டோம்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க இதுதான் தகிடு தத்தம் முறை. பாதி பாதியா பிரிக்கிறது, பாதி பாதியா பிரிக்கிறது. ஆஃபீஸ்க்கு அவங்க
லஞ்சம் வாங்க போனா கூட பிரசாதம் சாப்பிட்டு தான் போவாங்க. என்னம்மா பண்ணிட்டு இருக்க? வீட்டுக்காரர் ஆபீஸ்க்கு கிளம்பிட்டு இருக்காரு. அவருக்கு பிரசாதம் கொடுத்து அனுப்ப வேண்டாமா? இவர் ஆபீஸ்ல போய் என்ன பண்ணுவாரு? லஞ்சம் வாங்குவாரு. இது போலித்தனம். ஒரு பக்கம் அவங்க தார்மீகம்னு சொல்லுவாங்க. இன்னொரு பக்கம் எல்லா பாவமும் செஞ்சுட்டு இருப்பாங்க. இந்த வழியையும் பல பேர் பயன்படுத்துறாங்க. இந்த வழியில இருக்கிற ஒரு பிரயோஜனம், நீங்க உங்க பார்வையிலேயே கொடூரமா தெரியறதுல இருந்து நீங்க தப்பிச்சிருவீங்க. இந்த 2வது வழி என்னன்னா, இது விஷயத்துல ரொம்பவே உபயோகமா இருக்கும். இப்ப உங்கள நீங்களே மரியாதைக்குரியவரா சொல்லிக்க முடியும். நீங்க வருஷத்துல 2, 3 தடவ கோயிலுக்கு போயிட்டு வருவீங்க. ஒரு தடவ தீர்த்த யாத்திரையும் செய்வீங்க. ஏதாவது கோயிலுக்கு நன்கொடையும் குடுப்பீங்க. நீங்க உங்க வாழ்க்கையில ஒரு பகுதிய உண்மைக்கும், தர்மத்துக்கும் குடுத்து வச்சிருப்பீங்க. மீதி வாழ்க்கைய எதுக்கு குடுத்து வச்சிருப்பீங்க நீங்க? அதுக்கு டென்ஷனே இருக்காது. சந்தோஷமா இருப்பீங்க நீங்க. செய்ற வேல எப்படி கலீஜா இருந்தாலும் என்ன? நான் தான் தியானம் பண்றேன்ல. நான் வாரம் முழுதும் நரகத்துல கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பேன். ஆனா ஒவ்வொரு சனிக்கிழமையும் நான் கோயிலுக்கு போறேன்ல. என் மனசுல எல்லா விதமான வக்கரங்களும் இருக்கும். கர்மாந்திரமும் இருக்கும். ம். ஆனா நான் எல்லா சடங்கு சம்பிரதாயங்களையும் விடாம கடைபிடிச்சுக்கிட்டு வரேன்ல. இப்படி பல பேரை நீங்க பார்க்கலாம். இப்படிப்பட்டவங்க தன்னைத்தானே ரொம்ப உயர்வா, பெருமையா நினைச்சுக்குவாங்க. இவங்க ஒத்துக்கவே மாட்டாங்க. உள்ளுக்குள்ள இப்படி ஒரு போலித்தனத்தை உருவாக்கி வச்சிருக்காங்கன்னு. 2 வழிமுறைகள நான் சொன்னேன் டென்ஷன குறைக்கிறதுக்கு. இப்ப 3வது வழிமுறை, உங்க டென்ஷன குறைக்க. இது ஒரு மெத்தடே இல்ல. ஏன்னா இது அவ்வளவு சுலபமான, இயல்பான விஷயம். இது எப்படி மெத்தட்ன்னு சொல்றது? புரிஞ்சுதா? என்ன? நீங்க யாருக்கு உரியவரோ அவங்களுக்கே உரியவர் ஆயிடுவீங்க. எந்த ஒரு டென்ஷனும் இருக்காது. ம்? மனசு நிறைஞ்சிருக்கு. அப்புறம் கவலை எதுக்கு? 3வது வழிமுறை. இதுதான் டென்ஷன குறைக்க. இது எல்லாத்தையும் விட ஈஸியான முறை. உங்களுக்கு ஒருவேளை அறிவு கெட்டுப் போயிருந்தா, இது எல்லாத்தையும் விட கஷ்டமான முறையா, விலை உயர்ந்ததா தெரியும். ஆனா இதுதான் எல்லாத்தையும் விட சுலபமானது. மத்த 2ம் உங்களுக்கு ரொம்ப சுலபமா தெரியும். நீங்க மன அழுத்தம் இருக்கிறதா சொன்னீங்க. அதுக்கான 3 வழிகளையும் சொல்லிட்டேன். தேர்வு செய்ய வேண்டியது நீங்க தான். உங்களுக்கு எது தேவையோ அத தேர்ந்தெடுங்க. நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சதில்ல?